வெளிப்படுத்துதல் வசனமாக ஜனவரி 15. ஜீவனின் வெளிச்சம். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போல் இருந்தது. வெளிப்படுத்துதல் 1:14. இன்றைய வசனத்தில் யோவான் பயன்படுத்துகிற விவரிப்பு இயேசுவின் மறுரூப அனுபவத்தை நினைவூட்டுகிறது. அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. மத்தேயு 17:2. கிறிஸ்துவின் மறுரூப அனுபவமானது அவரது இரண்டாவது வருகையின் போது காணப்படுகிற அவரது மிகுந்த மகிமைக்கு மத்தேயு 24:30 முன்னோட்டமாக இருந்தது. மறுரூப அனுபவத்தின் போது அவர் சரீரத்தில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்பட்டு அவருக்கு நெருக்கமாயிருந்த சீடர்கள் பலருக்கு அவரது தெய்வீக தன்மையை சிறிதளவில் வெளிப்படுத்தியது. அந்த சீடர்களில் யோவானும் ஒருவர். தரிசனத்தில் தான் கண்ட பிதாவாகிய தேவனை பற்றியும் தானியேல் இதே போல விளக்குவதை ஒப்பிடவும் நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. தானியேல் 7:9. தேவன் தம்முடைய மகிமையில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற காட்சி வெளிப்படுத்துதல் 20:11 மீண்டும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. ஆனால் இன்றைய வசனத்தின் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் கிறிஸ்துவின் குணாதிசயத்தை சுட்டி காட்டுவதாகத்தான் இருக்க முடியும். கிறிஸ்துவின் இரக்கத்தால் உங்கள் பாவங்கள் சிவேனென்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். ஏசாயா 1:18. கிறிஸ்துவின் தியாக பலி உங்களை கழுவி உங்களை உறைந்த மலையிலும் வெண்மையாக்குகிறது. சங்கீதம் 51:7. ஆனாலும் அவருடைய புடமிடுகிற அக்கினிதான் மல்கியா 3:2 உங்கள் குணத்தை மாற்றுகிறது, அதை பாவத்திலிருந்து சுத்திகரிக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறிகிறது. சங்கீதம் 11:4. ஏனென்றால் அவர் வெளிப்புற தோற்றத்தை ஊடுருவி இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7. உண்மையில் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எபிரேயர் 4:13. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தருடைய கண் நோக்கமாயிருக்கிறது. சங்கீதம் 33:18-19. அதற்கு நேர்மாறாக அவருடைய கிருபையை நிராகரித்து தங்கள் பாவங்களை ஒப்புக்கொள்ள மறுத்தவர்கள் அவர் திரும்பி வரும்போது அவரை பார்த்து சகிக்க முடியாது. அவர்கள் பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்துதல் 6:16 என்று கூக்குரலிடுவார்கள். கர்த்தாவே, சகலத்தையும் பார்க்கிற உம்முடைய கண்கள் என் இருதயத்துக்குள்ளாக பார்த்து உம்முடைய இரண்டாம் வருகையில் உம்மை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வதை தடுக்கிற ஏதாவது இருப்பின் அதை வெளிப்படுத்துமாறு ஜெபிக்கிறேன். அதிக ஆராய்ச்சிக்கு யோபு 9:29-31 வசனங்கள், லூக்கா 22:61-62 வசனங்கள், வெளிப்படுத்துதல் 19:12 வசனங்கள். ஆமேன்.